ஆ இவனா? இவரா? டேய் ரோல் நம்பர் 21 இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்றா. தெரியல சார். தெரியலையா? இந்த ஈஸியான சம்முக்கு கூட ஆன்சர் தெரியல. எதுக்குடா ஸ்கூலுக்கு வர? நீ எல்லாம் ஸ்கூல் காமன் செவத்துல உட்காந்து போற வர பொண்ணுங்களை கல்வி சதாண்டா லாய்க்கு. ஏண்டா ஸ்கூலில் தான் ஒழுங்காக படிக்காமல் போகிற வர பொண்ணுங்க மேலே கல்லை வீசிட்டு இருந்த, இப்பயுமா உங்கள் பேட்சே அப்படிதான்டா. ஏன் சார் நீங்கள் வேற? நானாவது பரவாயில்ல சார், பிடிக்கலனாலும் பேருக்கு ஒரு வெள்ள முடி மாதிரி எனக்கு வேலையாவது இருக்கு. நம்ம கிளாஸ் ராம் சீனு சொட்ட சார். சீனு யாரா? சீனு சார், நம்ம சீனு. ஸ்கூல் ஆனுவல் டே உங்க பெரிய கோகிலா மேம் தெரியும், கொட்டை எழுத்துல கடலை லவ்ஸ் கோகிலா அப்படின்னு எழுதி பிரின்சிபல் சார் ஆஃபீஸ் முன்னாடி தொங்க விட்டானே. பிரின்சிபல் சார் கூட உங்களை கிளி கிளின்னு கிழிச்சாரு. அப்ப கூட ஏதோ ஒன்று சொல்லி திட்டினாரு. நீ எல்லாம் சோத்ததான் அப்படி திட்டினாருன்னு சொன்னேன். அந்த யூஸ்லெஸ் ஃபெல்லோவா? அப்படி உங்களுக்குலாம் என்னதான்டா பிரச்சனை? தெரியல சார். ஸ்கூல் படித்து முடிக்கும்போது நிறைய கனவுகள் இருந்துச்சு, லைஃப்பில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு. ஆனால் முடிச்சோன்னே தான் தெரிஞ்சு ரியாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்னு. பேசாமல் ஸ்கூல்லேயே ஒழுங்காக படிச்சுக்கலாம்னு தோணுச்சு சார். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நம்ம ஆசையெல்லாம் மூட்டை கட்டிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கேன். டேய் இப்போ என்னையவே எடுத்துக்கோயேன். எனக்கு பெரிய கிரிக்கெட் ஆகணும்னு ஆசை. நம்ம ஊர் செலெக்ஷனை பற்றி உனக்கே தெரியும். எங்கள் அப்பாட்டே அவ்வளோ காசு இல்லை. அப்படியே நான் டீச்சிங்கில் எனக்கு வந்து டீச்சர் ஆகி உங்களுக்குலாம் பாடம் எடுத்து அப்படியே லைஃப் போகுதுடா. ஜோக்ஸ் அப்பாட் சார். ஜோக்கா? நீங்கள் ஸ்கூலில் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு அப்பப்போ தோணும். டேய் உன் 12th மிட் டேர்ம் எக்ஸாமில் உன் கிளாஸில் உன்னோட சேர்த்து 23 பேர் ஃபெயிலு. அந்த 23 பேரையும் கிரவுண்டில் நீலோன் போட வச்சு நீங்கள்லாம் ஃபெயிலியராக தாண்டா போவீங்கன்னு திட்டினேன். ஏன் திட்டினேன் தெரியுமா? 23 பேர்த்தில் ஒருத்தனாச்சு நான் என்ன திட்டினேன்னு யோசிக்காமல் ஏன் திட்டினேன்னு யோசிப்பீங்கன்னா, என்னால் லைஃப்பில் சாதிக்க முடியாதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சாதிக்கணும்னு தான்டா நான் ஆசைப்பட்டேன். கரெக்டாவா? லைஃபே இங்கே தப்பாக தான் சார் போயிட்டுருக்கு. டேய் இப்போ நீ போர்டில் செம்ம தப்பாக எழுதிட்டு நான் என்ன சொல்லுவேன்? அழிச்சிட்டு முதலேருந்து எழுத சொல்லுவீங்க. அதே தான் இப்போவும் சொல்கிறேன், அழிச்சிட்டு முதலேருந்து ஓட ஆரம்பி. கண்டிப்பாக ஜெயிப்பேன். சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹரி, சும்மா வாயில இருந்தால் நீங்களாம் ஃபெயிலியர்னு சொன்னனே தவிர மனசில் இருந்து இல்லைடா. சார் சாரி சார். எதுக்குடா? உங்கள் பேச்சு கேட்காம இருந்ததுக்கு. ஐடி கார்டுங்கடா பேக்கில் சார். எடுத்து போட்டு ஒழுங்கா வேலைக்கு போடா. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு வில்லனாக தெரிஞ்ச அதே டீச்சர்ஸ் தான் நம்ம ஸ்கூல் முடித்தோன்னே நமக்கு ஹீரோவாக தெரியுறாங்க. உங்களுக்கு ஹீரோவாக தெரிகிற அந்த டீச்சர்ஸ் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.